பண்ணு நல்லா ஃபோர்ஸ் கொடு கை அட ஃபோர்ஸ் கொடு அட ஒரே புஷ் கம் ஆன் அட கம் ஆன் அனு ஃபவுல் ஓகே ரெடியா ஸ்டார்ட் go லெக் அனு லெக் ஸ்டாப் பண்ணு நேரா கால ஸ்ட்ராங் பண்ணி புஷ் நேரா கிக் பண்ணு ஏய் கால ஸ்ட்ராங் பண்ணிக்கோ ஓகே சைடுல புஷ் பண்ணு புஷ் எஸ் கம் ஆன் வெரி குட் கம் ஆன் சைடுல அப்படியே புஷ் புஷ் அனு புஷ் ரச்சிதா விடாதீங்க அட கால ஸ்ட்ராங் பண்ணு ஏய் ரச்சிதா புடிச்சிட்டீங்க ஃபவுல் என்ன புஷ் பண்ணிட்டு அப்படியே கார்னர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பட் அவங்க தள்ளி விடுறது நான் விழுந்துருவேன்னு ஒரு பயம் வந்து அவங்க என்ன பிடிச்சிக்கிட்டாங்க. ஒரு ஃபவுல் அனு ஒரு ஃபவுல் ரச்சிதா. ஓகே ரெடி கை கட்டிக்கோங்க ஸ்டார்ட். அட புஷ் ரெடி கம் ஆன் ஒரு ஃபவுல் பண்ணிருக்காங்க. புஷ் பேபி பண்ணு கம் ஆன் டாலர் பண்ணு எஸ் பண்ணு ரச்சிதா செகண்ட் ஃபவுல். ஓகே அனு நீங்க ஒரு ஃபவுல் ரச்சிதா ரெண்டு ஃபவுல். ரெடி ஸ்டார்ட் அட புஷ் கிவ் யூ ஸ்ட்ரெங்த் அனு ரச்சிதா ரெண்டு ஃபவுல் பண்ணீங்க. அதேவா கம் ஆன் அனு புஷ் பண்ணு புஷ் கம் ஆன் டாலர் கை கட்டிக்கோங்க. ஒரு பாயிண்ட்ல எப்படின்னா நான் அவளை புஷ் பண்றேன் அவ எங்க விழுந்துருப்பாளோன்னு சொல்லிட்டு நான் அவளை பிடிக்கிறேன். அவ என்ன புஷ் பண்றா நான் எங்க விழுந்துருவேனோ அவ பிடிக்கிறா. ரெண்டு பேராலையும் அதை தடுக்க முடியல எங்களால. சரி ஓகே இது அவளை பிடிக்க வேணாம் ஏதாவது பண்ணலாம் எங்களுக்கே அறியாம அவளை பிடிக்கிற அது மறுபடியும் ஃபவுல் ஆயிட்டு இருக்கு. ஃபவுல்னா சென்டரல் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் ஃபைனலா புஷ் பண்ணாதான் உண்டு. ஓகேவா ரெடி டாலர் குவிட்டா அங்க ஜம்ப் பண்ணுங்க. அப்போ ஜம்ப் பண்ண முடியாததுனால தான் குவிட் பண்றேன். ஐ குவிட். இந்த ஃபவுல் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அவ புஷ் பண்ணிட்டு தண்ணியில விழணும் என்ன நான் விழணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அங்க எனக்கு இன்னொரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா நீங்களா மேல வரைக்கும் போயிட்டு 1 2 3 சொல்லி நீங்க குதிக்கிறீங்கன்னா அது வேற மைண்ட் செட். அது இல்லாம ஒருத்தர் வந்து உங்களை தள்ளுறாங்கன்னு மைண்ட் செட் மைண்ட்ல உட்காந்துருச்சுனால குதிக்க முடியவே முடியாது. பயங்கர கஷ்டம். ஒரு பாயிண்ட்ல எனக்கு இதுதான் ஆச்சு. இல்ல ஓகேங்க ஐம் சாரி நான் கிவ் அப் நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஓகே குவிட் பண்றவங்களுக்கு 0. யா ஃபைன் பாப்பா ஜம்ப் பண்ணலாம்டா தண்ணி கிராண்ட் டவுன். ஆமா என்ன பிரச்சனை எதுக்கு குவிட் பண்றீங்க? இல்ல ஜம்ப் பண்ண முடியாததுனால தான் குவிட் பண்றேன். ஜம்ப் பண்ண முடியாதனாலயா? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன மறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து
அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.